ஜெர்னி அப்படியே பேசுகிறேன். பெங்களூர் டேஸ்னா இன்னைக்கு ஃபைனல் டே. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஊருக்கு போகிறோம். அப்படியே குளிச்சுட்டு ரெடியாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போகும்போது டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு பேக்கர் நின்று ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே டீ வந்துருச்சு. டீ வந்ததும் நம்ம நண்பரோடு சேர்ந்து குடிச்சிட்டு அப்படியே எல்லாம் பேச்சை போட்டுட்டு நம்ம கிளம்புறோமா. அவர் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணாலும் அவர் கூட நம்ம கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணோம். இருந்தாலும் 2 நாள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். அப்படியே போகும்போது அவர் கூட நல்லா பேசிட்டு போயிட்டே இருந்தோம். அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்து பஸ் பண்ணோம். ஸோ அங்கேருந்து நான் பஸ் ஏறி பிடிச்சிட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டேன். பஸ் ஏறுற அவசரத்தில் நம்ம நண்பர்கிட்ட பாய் சொல்லாமே வந்துட்டோம். அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம சேலம் பஸ் ஏறி போய் பார்த்தா யாருமே வரல. அப்புறம் நம்ம ஏறி வந்ததெல்லாம் வந்து இப்படி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒர்க்கிங் டேங்கிறதுனால இன்றைக்கி பெருசாக அந்த பஸ்ஸில் எந்த கூட்டமும் இல்லை. நம்ம அப்படியே பஸ் எடுத்ததும் பெங்களூர் சிட்டியோட வியூஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். அப்படியே ஒவ்வொரு வியூவோ பார்த்துக்கிட்டு நம்ம சாங் கேட்டுக்கிட்டு பெங்களூர் இந்த டேஸையும் மெமரிஸையும் அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பஸ்ஸில் ஒரு வைப்பாக போயிட்டுருந்தோம். ஃபீல் லைக்காக அப்படியே போயிட்டு நம்ம சேலம் ஒரு 8 hours ரீச் ஆகிட்டோம். அப்படியே சேலம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் ஏறணும். நம்ம அந்த பஸ்ஸை ஏறி கண்டுபிடிச்சி உட்காந்துட்டேன். ஒரு 20 minutes எனக்கு போய் இறக்கி விட்டாங்க. அப்புறம் நண்பர்கள் நம்மளை பிக்கப் பண்ண வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டாங்க. நண்பர்களோடு சேர்ந்து ஒரு டீயை குடிச்சிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு புது கடை தான் போயிருந்தோம். கடையை பார்த்தா செம்ம வைப்பாக இருந்துச்சு. டீயை குடிச்சிட்டு நம்ம இன்றைக்கி டேவை முடிச்சுக்கலாம். பை டேஸ் பாய், குட் நைட், ஸ்டே ஸ்ட்ராங் படிஸ்.